ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவு வச்சு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். மற்ற கேக் செய்கிறதுக்கு தேவையான நிறைய பொருட்களோ இல்லை நம்ம வீட்டில் பொதுவாக இருக்காத அந்த பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி பொருட்களோ இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக அந்த கேக் செஞ்சிடலாம். ஸோ நம்மளுக்கு அதுக்கு முதல்ல தேவை இட்லி மாவு. ஸோ நாங்கள் எடுத்துக்க கப்புங்களோட அளவை வச்சே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் துருவல் கொஞ்சம், சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னும் கலர் சேஞ்ச் பண்ணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரவை, முந்திரி தேவையான அளவு, நெய் 1 ஸ்பூன் மட்டும் போதும், ஏலக்காய் பொடி கொஞ்சம். இப்போ ஒரு கடாயை வச்சிடலாம் அடுப்பில். நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துட்டு முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம கேக் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கார்னிஷ்காக யூஸ் பண்ண போகிறது தான். இதை எடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய்களை சேர்த்துடலாம். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெய்யில் வதக்கும் போது நல்லா வாசம் வரும். ஸோ இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கேக் செய்கிறதுக்காக ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தை. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வானலியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ அடுத்து நம்ம கேக் பேட்டரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ எடுத்து வச்சுருந்தா இட்லி மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. ரவை அதையும் ஒரு கலந்துடலாம். இதோட ஏலக்காய் பொடி, உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். பட் இதெல்லாம் இல்லாமல் செய்யலாங்கிறது தான் நம்ம ஐடியா. ஸோ நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துடலாம். சர்க்கரை எடுத்து இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல முக்கால்வாசி அளவு சேர்த்துட்டு கிளறிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி ஊற்றும் போது எந்த பதம் இருக்குமோ அப்படி இருக்கணும். தோசை மாவு பதத்தில் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி போல் ஆகிடும். ஸோ டேஸ்ட் பார்த்ததில் மீதி சர்க்கரையும் சேர்த்துட்டா சரியாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ மீதியும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நாங்கள் இதில் உப்பு சேர்க்கல, ஏன்னா இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால சேர்க்கல. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்க. அப்போ தான் இந்த ரவை இதெல்லாம் நல்லா ஊறி வரும். 10 நிமிஷம் கழிச்சு எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அதில் வந்து நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப புளிக்காத மாவாக இருக்கணும். ஏன்னா புளிச்சதுன்னா கேக் நல்லா இருக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ கேக் பேட்டரை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை வந்து 2-3 வாட்டி இப்படி தட்டி தட்டி விடுங்க. ஏன்னா நடுவில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து உடஞ்சிடணுங்கிறதுக்காக தான். இப்போ நம்மளுடைய பாத்திரமும் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. அதில் நம்ம கேக் பேட்டரை வச்சிடலாம். இந்த கேக் எங்களுக்கு வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ், அதாவது 25 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் ஒரு ஃபோர்க்கோ இல்லை டூத்பிக்கோ வச்சு குத்தி பாருங்கள். வேகலன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேக விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரிகளை சும்மா டெக்கரேஷனுக்காக மேலே அப்படியே வச்சுடுறோம். அதை வச்சுட்டு மறுபடி குக் பண்ணணும், ஏன்னா பாதி தான் வெந்திருக்கு. ஸோ குக் ஆகட்டும் நல்லா.
அந்த மூடியில அந்த ஹோல்ல ஏதோ வச்சாங்களே நீங்க அப்படியே யோசிச்சிருப்பீங்க. நான் இப்ப சொல்ல மறந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த ஹோல் வழியா ஆவி வெளியேறிட்டே இருந்தா கேக் சீக்கிரம் குக் ஆகாது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன பேப்பர மடக்கி அதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இப்போ கரெக்ட்டா 25 நிமிஷம் போல ஆச்சு. கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாம வந்திருக்கு. ஸோ கேக் வெந்துருச்சு. அத உடனே கட் பண்ணணும்னு இல்லைங்க. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அந்த கேக் இருக்க பாத்திரத்த மட்டும் எடுத்து தனியா வச்சுருங்க. நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம அத பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஆறிருச்சு. சுத்தி இருக்க ஓரங்கள வந்து ஒரு நைஃப் வச்சு எடுத்து விடுறாங்க. ஓகே, நம்மளோட கேக் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஸோ அந்த பாதி வேக்காடு இருக்கும்போது அந்த முந்திரி வச்ச காரணம் இதான். அ கீழ விழுகாம இருக்கு பாருங்க. செம்ம யம்மியான, டேஸ்டியான வீட்ல இருக்க பொருட்கள வச்சே செஞ்ச சூப்பரான கேக் ரெடி ஆயிருச்சு. வாவ்! பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. எவ்வளோ ஸ்பாஞ்சியா, சாஃப்ட்டியா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல ஹஸ்பண்ட்க்கு, குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு குடுங்க. அவங்கலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், இத இட்லி மாவு வச்சு தான் செஞ்சேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அசந்து போயிடுவாங்க. பாருங்க, நம்ப இட்லி மாவுல செஞ்சது நம்பவே முடியாது. நம்ம பேக்கரில வாங்குற நார்மல் பிளெயின் வெண்ணிலா கேக் எப்படி இருக்குமோ, அதே மாரியே இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.